That is great friends. இது பார்த்தீங்கன்னா Toyota ATS இது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2017 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் ஒரு டர்போ ஃபெயிலியர், அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஸ்மோக் வருது. இப்போ அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ATS 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 83,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ATSல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட நாய்ஸ்லாம் எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை. இன்ஜினோட RPM ஒரு 2000 RPMத்துக்கு மேலே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா டர்போ உங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். டர்போ பூஸ்ட் அதிகமாக கொடுக்கும்போது அந்த டர்போவில் வந்து நாய்ஸ் அதிகமாக வருது. ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஸ்மோக்கம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் டர்போ ஃபெயிலியர் ஆகும்போது இன்ஜினோட ஆயில் எல்லாமே உங்களுக்கு டைல் பைப்பில் ஃபுல்லாக லீக் ஆகும். இந்த இன்ஜினோட ஆயில் எங்கே லீக் ஆகுது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டர்போ வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக போயிட்டுருக்கு. அதனால தான் இன்ஜினோட ஆயில் வந்து உங்களுக்கு சீல்டு கண்ட்ரோல் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டர்போ அவுட் பைப் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வருது. இந்த ATSோட டர்போ சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதோட டர்போ கோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் தான் போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் பெண்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டர்பைன் வீலு, கம்ப்ரஸர் வீல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த கம்ப்ரஸர் வீல் வந்து இந்த அலைன்மெண்ட் ஆகும்பொழுது இந்த டர்போவில் உங்களுக்கு டச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த லைன் வர நாய்ஸ் தான் நம்மளுக்கு வந்தது. பாருங்கள் எவ்வளோ தூரம் டச் ஆகிருக்கு. அலுமினியத்தில் உங்களுக்கு இந்த வீல் டச் ஆகும்போது அந்த நாய்ஸ் தான் நம்மளுக்கு கேட்டது. இந்த வண்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா இன்ஜினோட ஆயில் இந்த சைடில் உங்களுக்கு போகும்போது டர்பைன் வீல் வழியாக ஈஸியாக போயிடும். இந்த உள்ள இருக்கிற ஷாஃப்ட்டை பாருங்கள். கரெக்டாக ஸ்க்ராப் பண்ணாமல் எல்லா ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு வழியாக உங்களுக்கு எல்லா ஆயிலும் போயிடுச்சு. இந்த ATSோட டர்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பாருங்கள் 43,800 வருது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழைய டர்போவோட ஃபால்ட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதோட டர்போ யூனிட் நீங்கள் ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த பைப்புங்க எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீ ஃபிட்டிங்கில் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பைப்பெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் அலைன்மெண்ட்டு கரெக்டாக வச்சுட்டு தான் நீங்கள் டர்போவை டைட் பண்ணணும். இப்போ டர்போவை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீயாக தான் வச்சுருக்கேன். எல்லா பைப்லையோட ஒரு கிளாம்ப் எல்லாமே நான் இப்போ ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் டர்போவோட அசம்பிளை வந்து பார்த்திங்கன்னா நான் டைட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த Toyota ATSல வந்து பார்த்திங்கன்னா டர்போட ஒர்க்கை நான் முடிச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டர்போவில் வந்து பார்த்தீங்கன்னா டர்பைன் வீல் சைடில் அந்த சீலோட ஸ்க்ராப்பரிங் போனதுனால எல்லா ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா சைலன்ஸில் கேட்லிக் கன்வெர்ட்டர் வழியாக லீக் ஆகிடுச்சு. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா டைல் பைப் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் லீக் ஆனதுனால இதோட ஒயிட் ஸ்மோக் வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த சைலன்ஸில் ஹீட் ஆகிற வரைக்கும் அந்த ஒயிட் ஸ்மோக் வரும். அதுக்கப்புறம் தான் நிற்கும். இந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டர்போ நாய்ஸ் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ரஸர் வீலும் டர்பைன் வீலும் உங்களுக்கு அந்த இடத்துல உள்ள சென்ட்ரா ஆயில் இல்லாமல் தேயும் போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மிஸ் அலைன்மெண்ட் ஆகி அலுமினியத்தில் வந்து அந்த டர்பைன் வீல் கம்ப்ரஸர் வீல் வர டச் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கீச்சு நாய்ஸ் வரும். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டர்போவோட நாய்ஸ் தான் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் பாருங்கள்
இவ்வளோ கிலோமீட்டர்லேயே இந்த வண்டியில் டர்போ போனதோட ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலோட மெயின்டெனன்ஸ் தான். இன்ஜின் ஆயிலோட மெயின்டெனன்ஸ் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலை டாப் அப் செக்அப் பண்ணோம். அந்த டாப் அப் செக்அப் பண்ணாமல் ஆயில் கம்மியாக வச்சு ஓட்டும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டர்போ தான் போவோம். ஏன்னா டர்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் லெவலை விட வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்குது. அந்த லெவலுக்கு ஆயிலை வந்து சர்க்குலேஷன் பண்ணணும் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆயிலோட லெவலும் கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னும் போது டர்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்து வந்து பார்த்திங்கன்னா டர்போ. ஏன்னா டர்போவோட ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50,000 2 lakhs வரைக்கும் உங்களுக்கு ஆர்பிஎம் ஓடும். அதனால ஆயில் சர்க்குலேஷன் இல்லைன்னும் போது டர்போ தான் உங்களுக்கு போயிடும். இந்த வண்டியில் அந்த கம்ப்ளைண்ட் தான் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.